வணக்கம். உடலை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள உதவும் மருத்துவ குறிப்புகள் சிலவற்றை தெரிந்து கொள்ளலாம். தினமும் 5 ஆவாரம்பூ அல்லது ஒரு கோவை பழம் சாப்பிட்டு வந்தால் சர்க்கரை நோயில் இருந்து குணமாக்கலாம். நல்ல சுண்ணாம்பில் விளக்கெண்ணெய் கலந்து குழைத்து பித்த வெடிப்பு இருக்கும் இடங்களில் தடவினால் பித்த வெடிப்பு நீங்கிவிடும். வெங்காயத்தை சிறு துண்டுகளாக நறுக்கி சிறிது பனங்கற்கண்டு சேர்த்து வதக்கி காலையில் வெறும் வயிறில் சாப்பிட்டு வந்தால் நரம்பு தளர்ச்சி குணமாகும். எலி கடித்து விஷம் ஏறிவிட்டால் விலாமர பூக்களை சுத்தம் செய்து தண்ணீரில் போட்டு கஷாயமாக காய்ச்சி வடிகட்டி குடித்தால் எலி கடித்த விஷம் நீங்கிவிடும். தீப்புண்ணால் தோலின் நிறம் மாறி வெள்ளையாக இருந்தால் வேப்பம்பட்டை கஷாயம் செய்து பாட்டிலில் ஊற்றி கொள்ள வேண்டும். அதை குலுக்கினால் நுரை வரும். இந்த நுரையை தோலின் மீது தடவினால் தோல் பழைய நிறத்திற்கு மாறிவிடும். காலில் முள் குத்திய இடத்தில் முள்ளை எடுத்த பின்பு வெற்றிலையில் நல்லெண்ணெய் தடவி அனலில் வாட்டி சூட்டோடு வலி இருக்கும் இடத்தில் ஒத்தடம் கொடுத்தால் வலி நீங்கிவிடும். சிறுவர்களுக்கு ஞாபக சக்தி அதிகரிக்க தினமும் பாதாம் பருப்பு, வெண்டைக்காய், உருளைக்கிழங்கு, தக்காளி போன்றவற்றை உணவில் சேர்த்து கொள்ள வேண்டும். வெள்ளை வெங்காயத்தை துணியில் கட்டி சாறு எடுத்து அந்த சாறை 2 காதுகளிலும் ஊற்றினால் காக்காய் வலிப்பு குணமாகும். கோடை காலங்களில் முகம் கருமை நிறத்தில் மாறிவிட்டால் அத்தி பழத்தை கொண்டு முகத்தில் தடவி வந்தால் முகம் பழைய நிறத்திற்கு மாறிவிடும். மேலும் அத்தி பழத்தை வெடிப்பு இருக்கும் உதடுகளிலும் தடவலாம். இது உதடு வெடிப்புக்கும் உதடு புண்ணுக்கும் நல்ல மருந்தாக இருக்கிறது. மேலும் இது போன்ற தகவல்களை பெற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.